Good morning, my dear student. I am Raja Pandian, physics teacher. Today we will discuss about 12th standard physics first lesson electrostatics. Already we have discussed about application of Gauss's law. First application, the electric field due to an infinitely charged wire. Second application, infinitely charged sheet. Today we will discuss about electric field due to two parallel charged infinite sheet. Two parallel already பார்த்தது single sheet. இப்போ நம்ம எடுத்துக்கிறது அது மாதிரி two parallel sheet எடுத்துட்டு அதில் charged sheet எடுத்துட்டு அதில் இருக்கிற electric field கால்குலேட் பண்ண போகிறோம். Okay, right. First one, the positive charge sigma. The positive sigma means the surface charge density is defined as the charge per unit area. Unit is coulomb meter power minus 2. அதாவது plus sigma charge density இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டும் then minus sigma charge surface charge density இருக்கக்கூடிய another sheet ரெண்டையும் எடுத்துட்டு parallel வச்சுக்கிறோம். ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். E ஈக்குவல் ஒரு சிங்கிள் ஷீட்டில் இன்ஃபினிட்டி ஷீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ E ஈக்குவல் சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். இல்லை சிக்மா கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூஸ் அவுட்வோர்ட் டைரக்ஷன் டு த பர்பண்டிகுலர் டு த ஷீட். இந்த சிக்மா இஸ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா the electric field values inward direction to the perpendicular to the plane of the sheet. அந்த ஷீட்டுக்கு பர்பண்டிகுலரா அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருந்தது அப்படின்னா அங்க சிக்மா கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கும். இன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா இந்த சிக்மா வேல்யூஸ் லெஸ் தென் ஜீரோவா இருக்கணும். இப்போ இந்த பிளேன் ஷீட்டை எடுத்துட்டு இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு 3 பாயிண்டை நம்மளாவே கன்சிடர் பண்றோம். அந்த 3 பாயிண்ட் P1, P2 அண்ட் P3. இந்த P1 அப்படிங்கிற அந்த பாயிண்டை எங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இன்சைடு த பேரலல் சீட். இந்த ரெண்டு சீட்டுக்கும் முடியல அதாவது பிட்வீன் கேப்பில் கன்சிடர் பண்ணுறோம் P1 இன்சைடு த பேரலல் பிளேட். P2 அண்ட் P3 அப்படிங்கிறது அவுட் சைடு ஆஃப் த பேரலல் பிளேட் ரைட் சைடு ஒன்று P2, லெஃப்ட் சைடு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா P3 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த பாசிட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன். ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன் அந்த பாயிண்ட் சார்ஜில் இருந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும். அதே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருந்தது அப்படின்னா ஒரு பாயிண்ட் சார்ஜில் இருந்து இன்வர்ட் டைரக்ஷன் அந்த சார்ஜை நோக்கி வந்துகிட்டு இருக்கணும். இந்த பிளேட் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ E மைனஸ் அப்படின்னு இந்த பிளேட்ல இருந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்டாக இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூஸ் அவுட்வர்ட் டைரக்ஷன். அப்போ அவுட்வர்ட் டைரக்ஷன் இந்த பிளேட்ல இருந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் பார்க்கணும். அப்போ E பிளஸ் அப்படிங்கிறது அவுட்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ. தென் இங்கே E பிளஸ் அப்படின்னு போட்டு ஒரு அவுட்வர்ட் டைரக்ஷனில் ஏரோ மார்க் போட்டிருக்கோம். அப்போ இந்த E பிளஸ்ங்கிறது எதனால் கிடைக்குது அப்படின்னா டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட்டு. இங்கே அதே மாதிரி P3ங்கிற பாயிண்ட்ல E பிளஸ்னா இந்த பிளேட்டுக்கு அவுட்வர்ட் டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த P3, P1 அண்ட் P2 எல்லாத்துலேயுமே E பிளஸ் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே அவுட்வர்ட் டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகிட்டு இருக்கிறது. இது இன்சைடு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ, இது அவுட் சைடு த ரைட் சைடு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ, இது லெஃப்ட் சைடு இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ. தென் நெகட்டிவ் சார்ஜ்னால இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ. நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூஸ் இன்வர்ட் டைரக்ஷன். அப்போ இந்த பிளேட்டை வச்சுட்டு பார்க்கணும். அப்போ இந்த பிளேட்டுக்கு இந்த P2ல இருந்து இன்வர்ட் டைரக்ஷன், இந்த பிளேட்டுக்கு இந்த E மைனஸ் இன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கு. தென் இங்கே இந்த பிளேட்டுக்கு E மைனஸ் இன்வர்ட் டைரக்ஷன். தென் இங்கே அவுட் சைடில் E மைனஸ் இன்வர்ட் டைரக்ஷன் இந்த பிளேட்டுக்கு பார்க்குறோம். அப்போ இந்த E மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது எல்லாமே டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இன்ஃபினிட்டி சார்ஜ்டு ஷீட். ஓகே, அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேன் ஷீட்டில் பேரல் ஷீட்டில் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் P1, P2, P3 எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா சம் பண்ணணும். அதான் அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் த சம் ஆஃப் EP1 பிளஸ் EP2 பிளஸ் EP3. இந்த EP1 அப்படிங்கிறது இன்சைடு த எலக்ட்ரிக் ஃபீல்டு, EP2 அவுட் சைடு த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் ரைட் சைடு, EP3 அவுட் சைடு த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் லெஃப்ட் சைடு. ஓகே,
இப்போ இந்த E இது P2ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E பிளஸ் அண்ட் E மைனஸ் இது மேக்னெட்டோட ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் E பிளஸ் வேல்யூ வந்துட்டு ஒரு 5னு இருந்தது அப்படின்னா E மைனஸ் வேல்யூ 5ஆக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ E பிளஸ் 5 E மைனஸ் 5 இரண்டு ஆப்போசிட் டைரக்ஷன், மேக்னெட்டோட ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபீல்டு பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால 5 மைனஸ் 5 தட் இஸ் 0. இந்த அவுட் சைடு த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ இஸ் 0 அட் பாயிண்ட் P2. இந்த சேம் கண்டிஷன் எங்க அப்ளை ஆகும் அப்படின்னா P3ல. அப்போ P3 இருக்கு அப்படின்னா இங்கே E பிளஸ் அண்ட் E மைனஸ். இந்த E பிளஸும் E மைனஸும் ஈக்குவலி மேக்னெட்யூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கிறதுனால இந்த P3ங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் வேல்யூ என்னவாயிருது அப்படின்னா 0. தட் இஸ் E ஈக்குவல் EP1 பிளஸ் 0 பிளஸ் 0. அதாவது EP2ல இருக்கிற பாயிண்ட் 0, P3ங்கிற பாயிண்ட்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ 0. பட் எங்க மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா இன்சைடு த பேரலல் பிளேட். ஏன் இன்சைடு த பேரலல் பிளேட்ல மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் அப்படின்னா E பிளஸும் டைரக்ஷனும் E மைனஸோட டைரக்ஷனும் ஈக்குவல். அப்போ ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆட் பண்ணுறோம். அதனால தான் ஒரு பிளேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட், இந்த நெகட்டிவ் சார்ஜ்னால இருக்கக்கூடிய அந்த பிளேட்டுக்கு சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் பண்ணுறோம். ஏன் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன். தட் இஸ் E ஈக்குவல் சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட் பிளஸ் சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட். E ஈக்குவல் 2 சிக்மா டிவைட் பை 2 எப்சிலான் நாட். 2 கேன்சல் பண்ணிட்டு E ஈக்குவல் சிக்மா டிவைட் பை எப்சிலான் நாட். இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ. The total electric field due to the two parallel charge in infinity sheet அப்படின்னா E equal sigma divided by epsilon naught. இது டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதாவது இந்த பேரலல் ஷீட்டுக்கு பிட்வீன் கேப்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் அவுட் சைடு இன்சைடு எது இந்த டிஸ்டன்ஸையும் அப்ளை பண்ணி இருக்காது. இந்த சிக்மா வேல்யூ கிரேட்டர் than 0 எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூஸ் இது அவுட்வர்ட் டைரக்ஷன், சிக்மா லெஸ் தென் 0வா இருந்ததுன்னா இன்வர்ட் டைரக்ஷன். இன்சைடு த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ டைரக்ஷன் எங்க இருந்து எங்க இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும். எப்போதுமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எதுல இருந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல். ஒரு யூனிஃபார்மா இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்றோம். எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அப்படின்னா காசஸ் லா. இந்த காசஸ் லா அப்படிங்கிற தியரியை யூஸ் பண்ணி ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதில் ஒரு 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் சைடு த செல். அவுட் சைடு த செல்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த செல்லோட அவுட் சைடு கால்குலேட் பண்ணோம். செகண்ட் ஒன் ஆன் த செல், அந்த ஸ்பியர் மேலேயே. தேர்ட் ஒன் இன்சைடு த செல்லு. ஃபர்ஸ்ட் ஒன் அட் எ பாயிண்ட் அவுட் சைடு த செல். இதான் கன்சிடர் ஸ்பியர். இந்த கன்சிடர் ஸ்பியர் ரேடியஸ் R, சார்ஜ் Q. R ரேடியஸ் இருக்கிற மாதிரியும் Q சார்ஜ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கு அவுட் சைடு சர்ஃபேஸில் நம்மளாவே ஒரு ஸ்பியரை காசியன் சர்ஃபேஸ், காசியன் சர்ஃபேஸுக்கு இமேஜினரி சர்ஃபேஸ் தட் இஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை நம்மளாவே இமேஜினிங் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட் P, அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த Pங்கிற பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கதா எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரேடியஸ் R. இல்லை இந்த இமேஜினரி ஸ்பியரோட ரேடியஸ் நமக்கு ஒரிஜினல் ஸ்பியரோட ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதான் ஸ்மால் ஆர் கிரேட்டர் தென் கேப்ஸ் ஆர் அப்படின்னு போட்டிருப்போம். கேப்ஸ் ஆருங்கிறது ஒரிஜினல் ஸ்பியர் ரேடியஸ், ஸ்மால் ஆருங்கிறது காசியன் சர்ஃபேஸ் ஸ்பியரோட ரேடியஸ். இப்போ இந்த பாயிண்ட் Pல இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன லா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காசஸ் லா. இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் E வெக்டார் டாட் dA வெக்டார் ஈக்குவல் டு Q divided by epsilon naught. E அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் dA ஈக்குவல் டு Q divided by epsilon naught. இந்த dAவை இன்டெக்ரல் பண்ணால் என்ன அப்படின்னா ஏங்கிறது ஏரியா, ஏங்கிறது ஏரியா. இந்த ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4πr ஸ்கொயர்டு. ஸ்பியரோட ஏரியாவுக்கு ஃபார்முலா 4πr ஸ்கொயர்டு. தட் இஸ் E 4πr ஸ்கொயர்டு ஈக்குவல் Q divided by epsilon naught. E ஈக்குவல் 1 divided by 4π epsilon naught Q divided by R squared. Then vector format எழுதணும் அப்படின்னா E vector equal to 1 divided by 4π epsilon naught
q divided by r squared into r cap. R cap is a unit vector. ஏன்னா இந்த சைடு வெக்டார் நோட்டேஷன் போட்டால் அந்த சைடு நம்ம வெக்டார் நோட்டேஷன் போடணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுக்குறதுனால இங்கே இ வெக்டார் இங்கே ஆர் கேப் யூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அவுட்வோர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு சர்ஃபேஸ் வெக்டாரை நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா டிஏ, அந்த டிஏங்கிறது இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், தென் சர்ஃபேஸ் வெக்டாரோட டைரக்ஷன் டிஏ. இப்போ டிஏ அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் த சேம் டைரக்ஷன். அந்த சேம் டைரக்ஷனாக இருக்கிறதுனால தான் இங்கே நம்மளால எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண முடியுது. இப்போ இந்த ஸ்பியரில் ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே சேம் மேக்னெட்டியூடாகவும் இருக்கும், எல்லாமே அவுட்வோர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ அவுட் ஆஃப் த ஸ்பியரில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ தான் E = 1/4πε0 q divided by r squared. பட் ஒரு பிளேன் ஷீட்டில் எடுத்தோம் அப்படின்னா அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூஸ் 0. ஒரு பிளேன் ஷீட்டில் அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூஸ் 0. பட் ஒரு ஸ்பெரிக்கல் செல்லில் அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ 1/4πε0 q divided by r squared. Then at a point on the cell அப்படின்னா அந்த ஸ்பெரிக்கல் செல்லோட அதே ரேடியஸ்லேயே அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்லேயே நம்ம ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் காசியன் சர்ஃபேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரேடியஸ் ரெண்டுக்குமே ஈக்குவல், அதான் r = r. காசியன் சர்ஃபேஸ் ரேடியஸையும் ஒரிஜினல் ஸ்பியரோட ரேடியஸ் r = r அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ E = 1/4πε0 q divided by r squared. Then vector format E vector = 1/4πε0 q divided by r squared into r cap. இங்கே என்ன ரேடியஸ் மட்டும் மாற்றிருக்கிறோம், டிஸ்டன்ஸ். இங்கே பாயிண்ட் P அப்படிங்கிறது இங்கேயே கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இந்த பாயிண்ட் Pங்கிறது இந்த ரேடியஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, அதனால் அங்கே இங்கே ஸ்மால் ஆரும் அங்கே கேப்ஸ் ஆரும் மாற்றிருப்போம். தேர்ட் கண்டிஷன், அட் ஏ பாயிண்ட் இன்சைடு த ஸ்பெரிக்கல் செல். இன்சைடு த ஸ்பெரிக்கல் செல் இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்ட ஸ்பியர், ஆர் ரேடியஸ் இருக்கிற q சார்ஜ் இருக்கிற ஸ்பியர். இந்த ஸ்பியருக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காசியன் சர்ஃபேஸ், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு இன்சைடில் ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணுறோம். அந்த ரேடியஸ் ஸ்மால் ஆர், அதான் ஆர் லெஸ் தென் ஆர்னு போட்டிருப்போம். இது காசியன் சர்ஃபேஸ் ரேடியஸ், தட் இஸ் ஒரிஜினல் ஸ்பியரோட ரேடியஸ். இப்போ ஆர் லெஸ் தென் ஆர் அப்படின்னு எடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா E = 4πr² = q divided by ε0. பட் காசியன் சர்ஃபேஸில் இன்சைடு த சர்ஃபேஸ் இந்த காசியன் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் வேல்யூஸ் 0, தட் இஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூஸ் 0. ஒரு ஸ்பெரிக்கல் செல்லில் இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூஸ் 0, பட் ஒரு பிளேன் ஷீட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதாவது பிளேன் ஷீட்டில் இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஒரு ஸ்பெரிக்கல் செல்லில் இன்சைடு வேல்யூ 0. தென் ஒரு பிளேன் ஷீட்டில் அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ 0, ஸ்பெரிக்கல் செல்லில் அவுட் சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், டுடே we have discussed about application of Gauss's law, the remaining 2 application. Last class le first 2 application infinity charged wire இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ E = lambda divided by 2πε0 r அப்படின்னு படிச்சிருப்போம். இல்லை E vector = r cap அப்படின்னு போட்டிருப்போம். இது வெக்டார் நோட்டேஷனில். தென் ஒரு சிங்கிள் பிளேன் ஷீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ E = sigma divided by 2ε0, இதே வெக்டார் ஃபார்மெட்டில் n cap அப்படின்னு போட்டிருப்போம். ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் r இருக்கிறதுனால r cap யூனிட் வெக்டார் போட்டோம். இங்கே E வெக்டார் இங்கே இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஒரு நார்மல் டைரக்ஷன் இல்லைங்க, இங்கே n cap நார்மல் வெக்டார் யூனிட் வெக்டார் n cap அப்படின்னு போட்டுரும். இது வந்து ஒரு சார்ஜ்டு வயரில் இருக்கிறது, இது வந்து ஒரு பிளேன் ஷீட்டில் இருக்கிறது, இது 2 parallel infinity ஷீட்டில் இருக்கிறது, தென் ஒரு ஸ்பெரிக்கல் செல்லில் இருக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கிளாஸ் we will continue next chapter. Okay, thank you student.